சஹீஹுல் புகாரியை எழுதி இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி அவங்க தானே எழுதினாங்க. என்ன சொல்றாங்க எல்லாரும்? உலகம் இன்றைக்கு என்னைக்கு சொல்லுது? குர்ஆனுக்கு அடுத்து மிக சஹீஹான கிரந்தம் அதுதான். யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்லலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயா சொல்லி இருக்கிறாங்களா? குர்ஆன்ல இருக்குதா? புகாரி தான் சஹீஹான கிரந்தம் என்று சொல்லப்பட்டிருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? எனக்கு பின்னால இஸ்மாயில் என்ற ஒருவர் வருவார், அவர் ஒரு கிதாபை எழுதுவார், அவருடைய கிரந்தம் தான் சஹீஹாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லையே, உலகம்தான் சொன்னது. கிரந்தங்களில் சஹீஹான கிரந்தம் புகாரி என்று மக்களுடைய தீர்ப்பை வைத்துத்தான் புகாரி நம்பர் 1 மாறியது. யோசிச்சு பார்க்கணும். நாங்க நீங்களே ஒத்தரவுலியாண்டுவீங்க, நீங்களே அவங்கள குத்துபுல் அக்தா பண்ணுவீங்க, நீங்களே கௌதுல்லாஹ்ல பண்ணுவீங்க, சுல்தானுல் அவுலியான்னு நீங்களே சொல்லுவீங்க. சொல்ற பொறுப்பு அல்லாஹ் எங்கள்கிட்ட தானே தந்திக்கிறேன். சொல்ற பொறுப்பை யாரு யோசிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஆட்கள் நீங்கள் குத்துபுநாயம் என்று குர்ஆன்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லைன்னு எங்களோட வாலிபர்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உண்மைதானா? ஒரு குர்ஆனாயத்தில் கூட முஹியுத்தீன் அப்துல் காதர் என்று வரல, ஒரு ஹதீஸில் கூட முஹியுத்தீன் அப்துல் காதர் என்று வரல. முஹியுத்தீன் அப்துல் காதர் அவங்க ஹிஜ்ரி எத்தனையில் வந்தவங்க? 500 காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க. சரி, நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை திரும்பி கேளுங்களேன், புகாரி என்று எங்கேயாவது இருக்குதா? புகாரி என்று ரசூலுல்லாஹ் இஸ்மாயிலுல் புகாரி என்று புகாரி இமாமுடைய பேரை சொல்லியிருக்கிறா, முஸ்லிம் இமாமுடைய பேரை சொல்லியிருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ் யோசிக்கணும். சிம்பிளான சின்ன விஷயம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வணக்கத்துக்குரிய நாயனாகிய, யாராலும் பெத்தெடுக்கப்படாத, யாரையும் பெத்தெடுக்காத, தனித்தவனான, இணை துணையற்றவனான, நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த, துனியாவிலும் மறுமை நாளிலும் நமக்காக வேண்டி மன்றாடும் ஒரே ஹபீப், ஒரே நேசர், நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமா. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, விசேஷமாக சையது ஹசன் மௌலானா, அதே போல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய உலமாக்களே, அதிலும் விசேஷமாக ஹலீஃபத்துர் ரிஃபாயி ஃபலீல் காசிமி அவர்களே, மற்றும் நாம் சிறு பிராயத்திலே இருந்து நம்மால் அதிகமாக கேள்விப்பட்ட தக்கியாக்களில் ஒன்றாகிய புகாரி தக்கியாவுடைய பள்ளிவாசலுடைய இந்த தக்கியாவுடைய இமாம்களே, உலமாக்களே, முஅத்தின்களே, அதிலும் விசேஷமாக இந்த புகாரி தக்கியாவுடைய நிர்வாகிகளே, அதேபோல் நாடு முழுக்க 360 லட்சம் பள்ளிகளை உருவாக்கினாலும் இமாமுல் அரூஸ் நாயகத்துடைய பேரை ஞாபகப்படுத்தும் ஒரு தெருவாக, ஒரு ரோடாக நம்முடைய வாகனம் எப்பொழுதும் இந்த பக்கத்தால் போகும்போது
இமாமுல் அரூஸுடைய பேர் சொல்லப்படும் ஒரு இடமாக இந்த இடம் ஆக்கப்பட்டு எங்களுக்கு இமாமுல் அரூஸை ஞாபகப்படுத்தும் ஒரு தெருவாக இந்த தெரு அமைந்து, இந்த தெருவிலே இருந்து, இந்த ரோடிலே இருந்து இந்த பள்ளிக்கு வருகை தரக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் துனியாவிலே நல்லவர்களுடன் வாழ்ந்து நல்லவர்களை பற்றி பேசி வாழ்ந்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுடனே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலற்றுமா. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய இந்த நிகழ்வு, இந்த மஜ்லிஸ் எவ்வளவு நேரமோ நான் ஒரு கொஞ்ச நேரத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு சில தகவல்களை உங்களுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ நம்முடைய அகீதா, அந்த அகீதாவிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் ஒரு சில செய்திகளையும் உங்களுடைய சில கேள்விகளுக்குரிய பதில்களாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவாகவும் என்னால் முடிந்த அளவு அல்லாஹ் நாடிய சிலவைகளை கொண்டு இந்த இடத்தில் உபதேசம் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நான் சொல்லக்கூடிய செய்திகள் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனங்களை தந்தரலட்டுமா. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு துனியாவிலே சில விடயங்களை அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்லும் முடிவை அல்லாஹ் நம் கையில் தான் தந்திருக்கிறான். சில விடயங்களுடைய தீர்ப்பை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதனுடைய முடிவுகளை, தீர்வுகளை மனிதர்களே நீங்கள் தான் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சில தீர்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்த ஒரு மலக்கையும் அல்லாஹு தஆலா இறக்கி சொல்ல மாட்டான். தானும் அல்லாஹுவும் நேரடியாக வந்து இதற்குரிய தீர்ப்பு இதுதான் என்பதை அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு ஊரில் இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த ஊரிலே ஒரு பொருள் களவு போனது, களவெடுக்கப்பட்டது, அது பெறுமதியான பொருள், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, இந்த அளவு இருக்கணும் பெறுமதி என்று இருந்தால் களவெடுத்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும். ஒரு ஊரில் ஒரு பொருள் களவு போனதன் பின்னால் இந்த களவை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பையும் அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் நம் கையில் தான் தந்திருக்கிறான். ஊரில் களவு போனதுக்கப்புறம் அல்லாஹ் இறங்கி நம்மோட பேச மாட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியும் அல்லாஹ் பேச மாட்டான். இப்பொழுது அல்லாஹ் இதனுடைய தீர்ப்பை, இதனுடைய விடயங்களை முடிவு செய்யும் பொறுப்பை யாரிடத்தில் தந்திருக்கிறான்? அல்லாஹ் நம் கையில் தான் தந்திருக்கிறான். எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம், களவு போனதுக்கப்புறம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் எடுத்துக்கோங்களேன், களவு போனதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுடைய காலத்திலும் கை வெட்டப்பட்டிருக்கிறது. எதையாவது வெட்டுறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லவும் இல்லை, அல்லாஹு தஆலா இறங்கி சொல்லவும் இல்லை. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து சாட்சிகள் கொண்டு வரப்படக்கூடிய கட்டத்தில் அந்த சாட்சிகளை முடிவெடுக்கப்பட்டு அவருடைய கை வெட்டப்படும். இப்போ சில தீர்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருவதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய முடிவு என்ன? யார் அந்த முடிவை எடுக்கணும்? நாம தான் அந்த முடிவை எடுக்கணும். அதே போல தான் அல்லாஹு தஆலா சில விடயங்களை தந்திருக்கிறான். அந்த சில விடயங்களையும் தீர்வு செய்ய வேண்டியது நாம் தான். உதாரணமாக, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா யார் முடிவெடுக்கணும்? ஃபோபஸ் லைனில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார். இந்த இமாமுல் அரூஸ் மாவட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? நீங்கள் ரோட்டில் நின்று கொண்டு யா அல்லாஹ் இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்களையும் கெட்டவர்களையும் காட்டுவாயாக என்றா ஒரு மலக்கு இறங்கி சொல்ல மாட்டான் இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஊர் மக்களிடத்தில் கேட்க வேண்டும். மகரிபுக்கு வரவங்க, இஷாவுக்கு வரவங்க, சுபகுக்கு வரவங்க, வக்துக்கு வரவங்கள்ட்ட போய் அல்லது வீடு வீடாக போய் கேட்கணும். இப்படி தான் இந்த ஊரில் என்ற பேரை சொல்லிடுவோம், அகமதுன்னு எங்களை நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு, அகமது நல்லவரா கெட்டவரா என்று அவரவர்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் தான் முடிவு செய்ய முடியும். அவர்கள் சொல்கிற முடிவை வச்சு தான் தீர்ப்பு எடுக்கப்படும். இப்படி சொன்னால் விளங்காது. இதை விட லேசா சொல்கிறேன். உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறீங்க இந்த தெருவில், மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா யார்கிட்ட கேட்கணும்?
யா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு வந்து தொழுது போட்டு யா அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இங்கே மாப்பிள்ளை பேசி வந்திருக்கிறேன், இந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரான்னு ஒரு மலக்கை அனுப்பி சொல்வாயாக என்று இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை, அப்படி நடந்ததும் இல்லை. என்ன செய்யணும்? வந்து அந்த கடையில் போய் இந்த இவரை ஆள் எப்படி ஆள் நல்லவரா, நல்ல புள்ளவாப்பா, நல்ல மனுஷர், அவர் நல்லா தொழுகிறார், நல்ல இபாதத் செய்வார், எல்லா விஷயங்களையும் கலந்து கொள்வார், நல்ல கொடை கொடுக்கிறவர். இதை யாரு சொல்லணும்? அந்த இடத்தில் உள்ள மக்கள் தான் அதை சொல்லணும். ஒரு மனிதன் நல்லவரா கெட்டவரா முடிவெடுக்க வேண்டியது யார்? அல்லாஹு தாலா இறங்கி பேச மாட்டான், மலக்க அனுப்பி சொல்ல மாட்டான். யாரு சொல்லணும்? அந்த இடத்தில் உள்ளவர்கள் தான் சொல்லணும். அப்ப அல்லாஹ் நல்லவனா கெட்டவனா என்ற முடிவை யார கையில வச்சிருக்கிறான்? அந்த பகுதியில் உள்ளவங்க கையில தான் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கஞ்சனா செலவழிக்கிறவனா, நல்ல பணத்தை செலவழிக்கிறவனா கஞ்சனா லோபியா, எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான், மலக்குகள் அனுப்பி பேச மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் செலவழிக்கிறவனா அல்லது கஞ்சனா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட ஒரு பிரயாணம் போங்கோண்டாங்க. ஒரு பிரயாணம் எங்கேயாவது போயிட்டு வாங்க, காலி வரைக்கும் போயிட்டு வாங்க, இல்லை யாழ்ப்பாணம் வரைக்கும் போயிட்டு வாங்க. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் கண்டக்டர் வருவான், வரும்போது அங்கே திரும்பி ஃபோன் பண்ணுற மாதிரி ஏதாவது நடிப்பை போட்டான்னா இவன் கொஞ்சம் கஞ்சனன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹோட்டலில் போய் சர்வர் வந்தாச்சு, சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, கடைசி பில் வரப்போகுது, வரப்போகும்போது ஃபோனை தூக்கிட்டு வெளியே போயிட்டான், ஆளை காணல. எங்கடா? இல்லை பில்லு டைம் ஆகும்போது ஆள் காணா போயிடுறார். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆள் எப்படிப்பட்டார். இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வரை சொல்லி பில்லு போட்டு சொல்லி அப்படி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் எப்படிப்பட்டவன் செலவழிக்கிறவனா கஞ்சனா என்று கண்டுபிடிக்க அவனோட ஒரு பிரயாணம் போங்க நான் சொல்லலாம். எப்படி பார்த்தீங்களா? உண்மையிலே நான் சொல்லுகிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழி. இப்போ பாருங்க, கஞ்சனா செலவழிக்கிறவனா கண்டுபிடிக்கும் பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது. நல்ல குணமுள்ளவனா இல்லையா யாரு கண்டுபிடிக்கணும்? பொண்டாட்டி. நல்ல குணமுள்ளவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் யாரை பொறுப்பது? மனைவி தான் சொல்லணும். பள்ளிக்கு வந்த ஆள் எப்படி எந்த போறார், அவர் எப்படி நல்ல குணம் வாப்பா, பொண்டாட்டிட்டு போய் கேட்டு பாருங்களேன், அவனை பற்றி எனக்கு தான் தெரியும் இல்லையா? பொண்டாட்டி தான் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவன் யார் தெரியுமா? உங்களோட மனைவிக்கு நல்லவன். மனைவி நல்லவன் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் நான் என் பொண்டாட்டிக்கு நல்லவன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்ல இல்லை. சஹாபிகள் போயிட்டு ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, உங்களோட கணவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் என்ன என்று கேட்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி ஆயிஷா நாயி, கான ஹுலுகுல் குர்ஆன், என்ற கணவருடைய குணம் என்ன தெரியுமா? குர்ஆனாக காணப்பட்டது என்றாங்க. அப்ப மனைவி தான் சொல்லணும் நல்ல குணமுள்ளவரா இல்லையா, சாலிஹான மனிதனா இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கிறது? சாலிஹான மனிதனா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, நீ சாலிஹானவனாக இருந்து கொள்ளனாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் சாலிஹானவனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுங்கண்டா. எப்படி பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும் இவர் சாலிஹானவரா இல்லையா. கத்தியை காட்டி எடே சொல்லிரு இல்லைன்னா போட்டுருவோம் பாரு, அப்படி சொல்லி சரிவார் இல்லை. அவனாக சுயமாக அவன் சொல்லணும், அவன் சாலிஹானவனா இல்லையா, நல்லவனா கெட்டவனா. அதான் சொல்லப்படுது, பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்தில் ரொம்ப பத்திரமா நடந்து கொள்ளலாம், ரொம்ப கவனமாக இருக்கணுமா. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு ஆள் எடுத்தாங்க, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செஞ்சவன் யாரும் வரக்கூடாதுன்னாங்களாம். ஒரு சஹாபி வந்தான், யார சொல்லலாம், நான் எந்த அநியாயம் செய்யல, ஒரு நாள் கொஞ்சம் அவசரம், யூரின் பாஸ் பண்ணணும், ஒரு இடம் கிடைக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் ஜவரில் பெஞ்சிட்டேன் அப்படின்னாங்க, வரக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து அநியாயம் தெரியாமல் நடந்தது அப்படின்னு அப்படி வரக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரருடைய விடயத்தில் அவ்வளோ பத்திரமா நடக்கணும். அதனால அது ஒரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஒரு சஹாபிகள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி நல்லா தொழுவா, நல்லா நோன்பு பிடிப்பா, நல்லா ஜக்காத்து கொடுப்பா, நல்லா எல்லா அமலையும் செய்வா, ஆனால் வலாக்கின் தூதி ஜாரஹா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு அநியாயம் செய்கிறா என்று சொன்னதோட அவ்வளோ தொழுகிறா, அவ்வளோ நோன்பு பிடிக்கிறா, அவ்வளோ எல்லாம் சொல்லியாச்சு. முன்னால் பல நல்ல ரிப்போர்ட்டுகள் முந்தியது. ஃபைனலாக ஒரு மோசமான ரிப்போர்ட் என்ன? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்வா சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருப்பாள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனால சாலிஹானவனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணும். அப்ப இஸ்லாம் இருக்கிறதே, இஸ்லாம் சில முடிவுகளை தருவதை யாருடைய கையில பொறுப்பு தந்திருக்கிறான்? எங்கட கையில தான் தந்திருக்கிறான். நல்லவனா கெட்டவனா, சாலிஹானவனா இல்லையா, லோபியா செலவழிக்கிறவனா, எல்லாத்தையும் தந்திருக்கிறான். அதோட முடியல. ஒரு மனிதன் வஃபாத்தா போய் மையத்தாகி அவனுடைய ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. ஃபைனல் டிசிஷன், லாஸ்ட் முடிவு கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? அந்த ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. சஹாபிகள் எல்லோரும் சேர்ந்து இவர் நல்லவர் 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 என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்றாங்க, வாஜிபாகி விட்டது என்றாங்க. இன்னும் ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. எல்லோரும் கெட்டவர் 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 என்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஜபத் என்றாங்க, வாஜிபாகி விட்டது என்றாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், அதுக்கும் வாஜிப் பண்ணீங்க இதுக்கும் வாஜிப் பண்ணீங்க, 2 தடவைகளில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசா சுமந்து செல்லும் போது நீங்க எல்லாம் நல்லவர் 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 என்று சொன்னீர்கள், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது நீங்கெல்லாம் கெட்டவர் 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 என்றீர்கள், அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது. அப்ப அல்லாஹு தஆலா எப்படி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? எல்லாமே அடுத்தவர்கள் தான் முடிவு செய்து சொல்ல வேண்டும். இதே எதுக்கு குதுபு நாயத்திர மஜ்லிஸ்ல சொல்லணும்? அப்படி ஒரு கேள்வி கேட்டா இது எங்க இங்க வந்து சொல்றீங்க? நல்லவனா கெட்டவனா என்று முடிவெடுக்கிறதும், சாலிஹானவனா இல்லையா என்று முடிவெடுக்கிறதும் எல்லாமே அடுத்தவன் கையில தான் இருக்கிறது. அதை எதுக்கு இந்த மஜ்லிஸ்ல சொல்லணும்? உலகத்தில் அவுலியாக்கள் யார், சாதாரண மனிதர்கள் யார் என்று முடிவெடுக்கும் பொறுப்பையும் அல்லாஹ் நம் கையில தான் தந்திருக்கிறான். குதுபு நாயகம் அவுலியாவா இல்லையா என்று குர்ஆன்ல தேடினாலும் கிடைக்காது, ஹதீஸ்ல தேடினாலும் கிடைக்காது. அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் அவுலியாவா இல்லையா என்றதை நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல தேடினால் கிடைக்காது. ஏன்னா அவங்க பிற்காலத்தில் வாழ்ந்தவங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ, சஹாபிகளோட காலத்திலேயோ, தாபியீன்களோட காலத்திலேயோ, தபஅத் தாபியீன்களுடைய காலத்திலோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அப்ப அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சொல்லணும் இவர்கள் அவுலியாவா இல்லையா, சாதாரண மனிதரா இறைநேசரா என்ற பொறுப்பை அல்லாஹ் யார் கையில தந்திருக்கிறான்? அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய கைகளிலே தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது எல்லாரும் நல்லவங்க என்றதினால சொர்க்கமே கிடைக்குது, கெட்டவன் என்றதினால நரகமே கிடைக்குது. சஹீஹுல் புகாரியை எழுதி இமாம் புகாரி, இமாம் சஹீஹுல் புகாரி அவங்க தான் எழுதினாங்க. என்ன சொல்றாங்க எல்லாரும்? உலகம் இன்றைக்கு என்னக்கு சொல்லுது? குர்ஆனுக்கு அடுத்து மிக சஹீஹான கிரந்தம் அதுதான். யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்லலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயா சொல்லி இருக்கிறாங்களா? குர்ஆன்ல இருக்குதா? புகாரி தான் சஹீஹான கிரந்தம் என்று சொல்லப்பட்டிருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா எனக்கு பின்னால இஸ்மாயில் என்ற ஒருவர் வருவார், அவர் ஒரு கிதாபை எழுதுவார், அவருடைய கிரந்தம் தான் சஹீஹாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லையே, உலகம்தான் சொன்னது. ஒரு ஹதீஸ் ஏழுமண்டா, ஒரு ஹதீஸ் இல்லையே. இன்னும் சொல்ல போனா நல்லா கவனிங்க, மாலிக் இமாம் இருக்காங்கல்ல, மாலிக் இமாம் அவங்க தான் உலகத்தில் முதலாவது ஹதீஸ் கிதாப் எழுதினது. முஅத்தா யார் எழுதினாங்க? மாலிக் இமாம். ஆலிமுல் மதீனா என்ற அவருக்கு ஒரு பட்டப்பேரே இருக்குது, மதீனாவின் ஆலிம். சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மக்களுக்கு ஃபத்வா தேவைப்படுமாம். அந்த ஃபத்வா இல்லாத கட்டத்தில் எல்லாரும் ஆலிமுல் மதீனாவை தேடி போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலிமுல் மதீனாவை தவிர ஒரு ஆலிம் அந்த டைம்ல இருக்க மாட்டாங்களா. அல்லாஹ் கவனிக்கணும், சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போய் ஆலிமுல் மதீனா யார்? மாலிக் இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இமாமை பத்தி சூசகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லிட்டு போன மாலிக் இமாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஹதீஸ் கிதாபு முஅத்தாவுல சஹீஹும் இருக்கிறது, லைஃபும் இருக்கிறது, முன்கரான ஹதீஸும் இருக்கிறது. முன்கரன்னா கடும் பலவீனமான ஹதீஸ். உலகத்தில் யாரும் சொல்லல குர்ஆனுக்கு அடுத்து
அடுத்து சஹீஹான கிரந்தம் மாலிக் இமாமுடைய முஅத்தான்னு யாரும் சொல்லல. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன சொல்லி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் செஞ்சுட்டு போன மாலிக் இமாமுடைய கிரந்தம் தான் அங்க சஹீஹான கிரந்தமாக இருக்கணும். இல்ல, மாலிக் இமாம் மதீனாவுல வாழ்ந்த காலம் எல்லாம் செருப்பு போடாமலாம் நடந்தாங்க. மதீனாவுல என்னங்க, மதீனாவுல சில காலம் கடுமையான சூடாக இருக்கும், கடுமையான கூலாக இருக்கும். கூலான காலம் கூட பரவாயில்ல, சூடான காலம் தாங்கிக் கொள்ளும், காலெல்லாம் வெடிக்கும். அப்படி இருந்தும் கூட மாலிக் இமாம் செருப்பு போடலையாம். ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மிரித்த இந்த பூமியை என்னால் செருப்புடன் மிரிக்க முடியாதுண்டா. அப்படிப்பட்டவங்க மாலிக் இமாம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னவருடைய ஹதீஸ் கிரந்தம் கூட அது சஹீஹான அல்லது குர்ஆனுக்கு அடுத்து அதுதான் உயர்ந்த ஹதீஸ் கிதாப்னு சொல்லல உலகம். ஏன் சொல்லல? மக்கள் அதை அந்த கிதாபை நம்பர் 1 இடத்துக்கு கொடுக்கல, மக்கள் கொடுக்கல. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, புகாரி இமாமை பத்தி ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் சொன்னாங்க, கிரந்தங்களில் சஹீஹான கிரந்தம் புகாரி என்று மக்களுடைய தீர்ப்பை வைத்துத்தான் புகாரி நம்பர் 1 மாறியது. யோசிச்சு பார்க்கணும். நாங்க நீங்களே ஒத்தரவுலியாண்டுவீங்க, நீங்களே அவங்கள குத்துபுல் அக்தா பண்ணுவீங்க, நீங்களே கௌதுல்லாஹ்ல பண்ணுவீங்க, சுல்தானுல் அவுலியான்னு நீங்களே சொல்லுவீங்க. சொல்ற பொறுப்பு அல்லாஹ் எங்கள்கிட்ட தானே தந்திக்கிறேன். சொல்ற பொறுப்பை யாரு யோசிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஆட்கள் நீங்கள் குத்துபுநாயகம் குர்ஆன்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லைன்னு எங்களோட வாலிபர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உண்மைதானா? ஒரு குர்ஆனாயத்தில் கூட முஹியுத்தீன் அப்துல் காதர் வரல, ஒரு ஹதீஸ்ல கூட முஹியுத்தீன் அப்துல் காதர் வரல. முஹியுத்தீன் அப்துல் காதர் அவங்க ஹிஜ்ரி எத்தனைல வந்தவங்க? 500 காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க. சரி, நீங்க ஒரே ஒரு கேள்வி திரும்பி கேளுங்களேன், புகாரி என்று எங்கேயாவது இருக்குதா? புகாரி என்று ரசூலுல்லாஹ் இஸ்மாயிலுல் புகாரி என்று புகாரி இமாமுடைய பேரை சொல்லியிருக்கிறா, முஸ்லிம் இமாமுடைய பேரை சொல்லியிருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ் யோசிக்கணும். சிம்பிளான சின்ன விஷயம் இது. உலகம் அந்த காலத்தில் உள்ளவர்கள் தான் முடிவெடுக்கணும். எனவே ஜீலான் என்ற ஊரில் பிறந்த, ஜீலான் என்றது பாரிஸ், ஈரான், ஈரானுடைய ஒரு பகுதி பாரிஸ். பாரிஸ் என்றது அந்த காலத்திலிருந்து மிக பிரபல்யமான ஊர். சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக முக்கியமான சஹாபி அவர். அங்க போய் அந்த ஜீலான் என்ற ஊர் ஈரானுடைய ஒரு முக்கியமான ஊர். அந்த ஊரில் கௌதுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் பிறந்தார்கள். கொழும்புல ஒரு ஆள் பிறந்தாரு. பிறந்ததிலே இருந்து அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பிறந்தார், யார் உம்மா வாப்பா எல்லாத்தையும் கவனிச்சு 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 வந்தா உண்மையிலே அவர் ஒரு பெரிய ஆள் தான் சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இலங்கை நாட்டில் ஒவ்வொரு பள்ளியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலியில் ஒரு பள்ளி இருக்குது, அது 1200 வருஷம் பண்ணுறாங்க, இன்னொரு பள்ளி 1000 வருஷம் பண்ணுறாங்க. கொழும்பு பெரிய பள்ளி எடுத்தால் அது அதை விட ஒரு பழைய கால பள்ளி என்ற இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்கல்ல. இந்த யோசிச்சு பாருங்க, கொழும்புல நாம இவ்வளவு காலமும் வாழ்ந்த முஸ்லீம்கள்ல எத்தனை பேர் அவுலியாண்டிக்கிறோம், எத்தனை பேருக்கு அவுலியா பட்டம் கொடுத்திக்கிறோம்? இவ்வளோ இந்த புகாரி பள்ளியில் எத்தனையோ அவுலியாக்கள் தொழுது இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஜியாரம் தான் நீங்கள் கண்டவங்கெல்லாம் அவுலியாக்கு ஆக்குறேன்டா இங்கே இடமே இருந்திருக்க கூடாது, எல்லாம் ஜியாரமாக தான் இருந்திக்கணும் இல்லையா? கண்ட யாரையும் அவுலியா வாக்கல்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம், கொழும்பில் எவ்வளோ ஜியாரங்கள் இருக்கிறது யோசி பாருங்க, எவ்வளோ இருக்குது. இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேத்தல் பாவா கண்ணால் கண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹயாத்தோடு அவர்கள் காட்டிய கராமத்தை இன்னும் சொல்ல நிறைய பேர் இருக்கிறான். எங்களுக்கு நடந்தது என்று பட்டியல் போட நிறைய பேர் இருக்கிறான். ஒருவரை நான் சந்தித்து கேட்டேன், ஒரு வயசாளி, அவர்கிட்ட கேட்டேன், கேத்தல் பாவா நீங்க பார்த்துக்காமா? அப்போ அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அவங்க ஒரு அந்த ஒரு இடத்துல ஒரு இதொன்று மாதிரி இருக்குமா, அதெல்லாம் போய் குளிப்பாங்களாம். அவங்க கையில் கேத்தல் இருக்குமா, தொழுகைக்கு உழுவுக்கு கேத்தல், இந்த நேரம் கேத்தல் தான். அவங்க சொல்கிறாங்க எப்படி தெரியுமா? அவங்களோட வாப்பாவுக்கு சோம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தாராம். யூரின் போகுது இல்லை, வயிறு அப்படியே வீங்கி இருக்குதான்.
ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒன்று சொல்கிறான், வாப்பா மகனுக்கிட்ட கேத்தல் பாவட்ட போய் கேட்டுவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதோட போட்டு பார்த்தா குளிச்சு ஒட்டிக்கிறான். கேத்தல் வெளியில் ஆள் உள்ள குளிச்சு ஒட்டிக்கிறான். வெளியில் நின்னோன்னு குளிச்சு முடிகிற வரைக்கும் வெளியில் வந்ததோட என்ன இல்லை வாப்பா ஹாஸ்பிட்டலில் யூரின் போகுது இல்லை, உங்கள்கிட்ட கேட்டு வர சொன்னேன், அதெல்லாம் போயிட்டு போ அப்படின்னா. அதெல்லாம் போயாச்சு போண்டாம். இப்போ என்ன செய்கிறது, அதுக்காங்கள ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது. சரி போண்டா, அதுக்கப்புறம் போதான் பெய்த்து பார்த்தால் அவ்வளவு கஷ்டப்பட்டு மருந்து குடித்து கொண்டிருந்தவங்க பெய்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த யூரின் பாஸ் ஆகி அது வருத்தம் லேசி. இப்படி கண்டவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த இப்படி கண்ட ஒரு கராமத்தை கண்டதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை அவரு அப்படியா சொல்றது? அதனால தான் இன்றைக்கு அந்த நாவல பள்ளியில் அவங்களுக்கு ஜியாரம் மட்டும்தான் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஜியாரத்து கட்டி வச்சுக்கிறா. புகாரி பள்ளிக்குள்ள எத்தனை ஜியாரம் கட்டி வச்சுக்க, எத்தனை பேர் இல்லை? ஒரு ஜியாரம் தான் இருக்குது. தேவடகாயில் உதுமான் வலியுல்லா அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உதுமான் வலியுல்லா உங்களோட அங்கே பள்ளியில் யாரு? கிந்தில் வலியுல்லா, இஸ்மாயில் கிந்தில், இவ்வளோதான். கண்ட நின்றவங்களை எல்லாம் அவுலியாவாக்கல்ல, அந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. அவுலியாக்களை மட்டும்தான் அவுலியாக்களை என்று அல்லாஹ் அடையாளம் காட்டி தந்தான், கராமத்துகளை காட்டி தந்தான். அவங்களோட மூலமாக கராமத்துகளை வெளிப்படுத்தினார். அதனால மக்கள் அடையாளம் கண்டார்கள். அதனால அவர்கள் அவுலியாக்கள். எல்லாருக்கும் அவுலியா பட்டம் கொடுக்க என்ன மதரசாவா? 6 வருஷம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவுலியா பட்டம், 8 வருஷம் முடிச்சா குதுபு பட்டம், 12 வருஷம் முடிச்சா கௌசுல்லாலம் பட்டமா? இது என்ன இது? யாரும் பிடிக்கும் உலகத்தில் அப்படி யாரும் இந்த மதரசாவில் படித்தால் அவர் அவுலியாவாகலாம், இந்த காலேஜில் போய் படித்தால் அவர் குத்துபாகலாம், இந்த யூனிவர்சிட்டியில் படித்தால் குத்துபுல் அக்தாபாக மாறலாம் என்று எங்க இருக்குது? இல்ல. நான் சொல்ல வருவது அறிவுள்ள அனைவருக்கும் புரியும், புத்தியுள்ள ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அவுலியாக்கள் என்பவர்களை முடிவெடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிடத்தில் தான் தந்திருக்கிறான். இப்போ இவரை அவுலியாவாக்கினா எங்களுக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் இருந்தால் பரவாயில்ல இல்லையா? குத்துபுநாயகத்தை பக்கத்தில் வச்சுக்கொண்டு இவர் குத்துபுல்லா கிதாப் கௌசுல்லா இல்லை முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அண்டு நாங்கள் விழாவில் கொஞ்சம் பாராட்டி விட்டா அவங்களுக்கு இருக்கிற அந்த காலத்தில் அவங்க நிறைய வசதியெல்லாம் இந்தாமே அதில் ஒரு கணக்கொண்டு எங்களுக்கு எழுதி தரண்டா, ஏதோ துணியாட ஆசைக்காக வேண்டி இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏதோ பட்டங்களை கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி வச்சு. குத்துபுநாயகத்தை நான் பார்த்தோமா, நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே. யார் பார்த்தோம்? ஒருத்தருமே வாக்கல்ல. அவர்களை கண்ணால கண்டவர்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள். சொல்ல போனால் உலகத்தில் குத்துபுநாயகத்தை மறுத்தவங்க யாருமே இல்லையா தெரியுமா? இப்னு தைமியான்னு தெரிவிக்கிறார்கள். இப்னு தைமியாண்டாலே பிரச்சனை தான். அல்லாஹ் அரிசில் ஈக்கிறான், அரிசியில மனுஷன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறானாம். அல்லாஹ் பச்சை சிறுக்குது. அல்லாஹ் எப்படி இருக்கிறானா? மனுஷனை மாதிரி அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அல்லாஹு அக்பர். அரிசன்றது ஒரு புட்டுவமாம். அதில் அல்லாஹ் இதை இப்னு தைமியா சொன்னது இன்றைக்கி வஹாபியில் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. அல்லாஹ் அரிசில் உட்கார்ந்து கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லை, கேட்டால் சிரிப்பீங்க. அவங்களோட பேனல் எடுத்து பாருங்க. அல்லாஹு கண்ணிக்கிறான், அல்லாஹு ஹையிக்கிறான், அல்லாஹு காலிக்கிறான், குர்ஆனில் நேர அல்லாஹு முஹோமிக்கிறான், எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சமீபத்தில் ஒருத்தன் கிளம்பி வந்துட்டான். அவன் சொல்கிறான், எதுக்கு மிச்சம் வைக்க? கிட்னி, குடல், ஈரல் எல்லாம் மீக்குதான். நாங்கள் மிச்சம் வைக்க மாட்டோம், மொத்தமாக போய் சொல்லிடுவோம். சமீபத்தில் அதை வேற கமெண்ட்டை போய்த்து பாருங்க. அருமையாக சொன்னீர்கள், தெளிவாக மார்க்கத்தை சொல்லிவிட்டீர்கள். இப்போ அடுத்து இன்னும் ஒரு கேள்வி வரும், மஜ்லிஸுக்கு அசிங்கமாக இருக்கும். இல்லாட்டி நான் அதை சொல்ல, அவன் சொன்னது தானே, இல்லை மஜ்லிஸுக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அல்லாஹ் என்ன கொண்டே வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதில் வேற நீங்கள் தான் சிறுக்கை செய்கிறீர்கள், நீங்கள் தான் சிறுக்கை செய்து கொண்டிருக்க. இதை விட பெரிய சிறுக்கு உலகத்தில் ஏதாவது இருக்கா? அல்லாஹ்வை படைப்புடன் ஒப்பிடுவதை விட உலகத்தில் மோசமான சிறுக்கு ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் ஒரு ஹதீஸு பார்த்ததுலேருந்து அந்த ஹதீஸுடைய திறத்தை பார்த்து மாஷா அல்லாண்டு சரியான ஒரு ஹதீஸு தான், ஆனால் சும்மா பக்காவாக இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வருமாம். எங்களுக்கெல்லாம் இது அல்வா, இந்த ஹதீஸ் ஒரு அல்வா. அல்வாண்டா என்ன? அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி. கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வருமாம், குர்ஆனை படிப்பானாம், நுனிப்புல் மேய்கிற மாதிரி மேய்வானாம். மேய்ஞ்சி காண்ற எல்லாருக்கும் சிறுக்கு வச்சவன் சொல்லி திரிவானாம். ஹதீஸ் இது. எல்லாருக்கும் என்ன செய்வானாம்? சிறுக்கு வச்சவன் சொல்லி திரிவானாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட சஹாபிகள் நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த காலத்தில் எல்லாரும் சிறுக்கு வச்சு கொண்டு தான் இருப்பாங்களா? அப்போ மக்கள் சிறுக்கில் இருப்பார்களா, இந்த சொல்லித் தெரிகிறவன் சிறுக்கில் இருப்பானா? நல்ல ஒரு கேள்வி. சஹாபிகள் எங்களுக்காக வேண்டி கேட்ட கேள்வி அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் சிறுக்கில் இருக்க மாட்டாங்க, அந்த சொல்லித் தெரிகிறவன் தான் சிறுக்கில் இருப்பான்டா. சஹீஹான ஹதீஸ் இது. யாரு ராமி? யார் மத்தவனை பார்த்து முஷ்ரிக்கு முஷ்ரிக்கு, யார செய்றவன் சிறுக்கு, யா முஹிதீன் சொல்றவன் சிறுக்கு, யா ஷாதுலி யா ரிஃபாயின்னு சொல்றவன் சிறுக்குன்னு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த கடை போட்டு கத்தி திரிறான்ல, அவன் தான் சிறுக்கில் இருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்து அரிசியில உட்கார வச்சு கை இருக்குது, கால் இருக்குது, முகம் இருக்குது, கிட்னி குடல் எல்லாம் இருக்குதுண்டா, இதை விட சிறுக்கு உலகத்தில் என்னடா இருக்குது? அப்ப இந்த கருத்தை உலகத்தில் முதலாவது சொன்னது யாரு? இப்னு தைமியா. அப்ப எவ்வளோ கெட்டவன் அவன். அவன் கிதாபில் எழுதுகிறார், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலியும் மின் அவுலியா இல்லாஹி தஆலா. முஹியுத்தீன் அப்துல் காதிர் இருக்கிறாங்களே ரலியல்லாஹு அன்ஹு, அவர் நிச்சயமாக இறைநேசர்களில் ஒருவர். அதனால தான் நான் சொன்னேன், காலம்தான் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் தான் சொல்ல வேண்டும். குத்துபு நாயகம் வலியுல்லான்னு நாங்கள் சொல்லலை, ஓன் தலைவரே சொல்லி வச்சுட்டு போயிட்டார், முடிவு முடிஞ்சிருச்சுல்ல. சும்மா ஆட்கள்கிட்ட நாங்கள் கேட்கல, ஓன் தலைவரே சொல்றாரு. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி யார்? ரலியல்லாஹு தஆலா வலியுன் மின் அவுலியா இல்லாஹி தஆலா. அவர் இறைநேசர், கராமத்துகள் உள்ளவர், அவர் ஒரு குத்துபு. பட்டம் எல்லாம் அவங்களே கொடுத்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இறைநேசரைத்தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அப்ப சரி, அவர் இறைநேசர்னு விட்டு சும்மைக்க வேண்டியதானே. சும்மா இதுக்கு மஜ்லிஸை போட்டு போட்டு என்ன பாடுபடுறீங்க? சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஒரு அறிவாளி, பெரிய ஒரு அறிவாளி. முஸ்லிமில் அது போன்ற பல கிதாபுகள்ல அவங்களோட கருத்துக்களை சிலதை எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஒரு அறிவாளி. அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எந்த இடத்தில் சாலிஹீன்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கியே ஆகுமாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த இடத்துக்கு இறங்கியே ஆகும். ஒவ்வொரு மஜ்லிஸும் நீங்கள் கண்ணனூர் புகாரி இமாமையா, புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா, அல்லது இமாமுல் அரூஸ் அப்துல் இப்னு ஆலிம் அவர்களையா, ஓதுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா, யாரையாக இருந்தாலும் எந்த அவுலியாக்களை எல்லாம் சாலிஹீன்கள் அந்த பட்டியலில் உள்ள எந்த மகான்களை நீங்கள் ஞாபகப்படுத்தினாலும் அந்த இடத்துக்கு ரஹ்மத் இறங்கும். அதனால தான் என்கிட்ட வந்துட்ட கேட்டால் சொல்கிறேன், ஆமாம் உண்மைதான். நானும் ஒரு நேர்ச்சை வச்சேன் போன வருஷம் கந்தரியில், அடுத்த வருஷத்துக்குள் இது நடந்தால் நான் இதை செய்வேன்னு நேர்ச்சை வச்சேன். உண்மையிலே சரி வந்துட்டு பாருங்களே, அதை செஞ்சு பார்த்தேன், இதை செஞ்சு பார்த்தேன். ஒன்று அதான் ரஹ்மத் இறங்குமே இந்த இடத்துக்கு. கோக்கி வேற கல்யாணங்களில் கந்தரியில் அவர் ஆக்கினது, போன குத்துபநாயகத்தில் கந்தரி அவர் ஆக்கினது, வீட்டு கல்யாணம் ஒன்றுக்கு இங்கே சொல்லலை, சும்மா கடைசி வம்பா போய் தரும். இல்லை, நான் வேறு இடங்களில் சொல்கிறேன். அவரை பிடிச்சி வேறொரு கல்யாணம் உண்டாக்கினா என்னங்க சாப்பாட்டை நாசமாக்கி போட்டிங்களே, அதே மனுஷனை திரும்ப கந்தரி கொண்டு வந்தால் டேஸ்ட் ஆகுது. அதனால் ஒரு கூட்டம் இப்போ இந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, கந்தரி சாப்பாடு தின்னாமல் இருந்தாங்க. இப்போ களவுலாம் அடிக்கிறாங்க மாஷா அல்லான்னு. கிட்டத்தில் ஒரு கந்தரி ஒன்று போனேன், ஒரு ஆள் பெண்ட்டை வந்து முள்ள சுரண்டி விட்டார். அதில் அந்த பக்கம் இடத்துல தொங்கலில் பாருங்கள் அப்படின்றார். நாங்கள் கிட்ட ஏன் சொன்னேன், விளங்காமல் பாருங்கள், இந்த கலர் உடுப்பு உடுத்திக்கிறாரு, அவர் பார்த்துக்கவங்களை கொஞ்சம் வெளியில் வந்து சொல்கிறார். அவர் என்ன மோசமான கொள்வது தெரியுமா, கடுமையாக ஏசுவார், ஒளியாக்களை எல்லாம் கடுமையாக ஏசுவார். என்ன செய்ய, தேடி வரணுமே இந்த பரக்கத்தான சாப்பாடு, இந்த மனத்தை விட்டுட்டு போக முடியுமா? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பின்னால் பார்த்துக்கொள்வோம் இல்லையா? ஏன் அது அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான், ஒரு ரஹமத்தை வச்சிருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, இவரெல்லாம் அப்படித்தான் இந்த வயிறை வளர்க்குறதுக்காக வேண்டி, அப்படித்தான் வயிறை வளர்க்குறதுக்காக வேண்டி என்னெல்லாம் பேசுவார். இங்கே வந்து தான் என் வயிறு வளர்க்கணும்னு எந்த தேவையுமே இல்லை. நான் இங்கே வராட்டி எனக்கு சாப்பாடு கூட்டல இல்லையா? ஏன்னா நான் இங்கே வந்து தான் புகாரி தக்கியாவுக்கு வந்து தான் என் வயிற்றை வளர்க்கணுமென்று எனக்கு தேவையில்லையே. வயிறை வளர்க்குறதுக்காக வேண்டி தானே வயிறை வளர்க்குறேன்னா நானே அத்தனை சட்டியும் தின்னணும். எவ்வளோ ஏழைகள் தின்றார், எவ்வளோ ஏழைகள் இன்றைக்கு பசியாடுறார். ஒரு கந்தூரி நடந்தா டேஸ்டான ஒரு சாப்பாடு கிடைக்குது மட்டுமல்ல,
இன்விடேஷன் கல்யாணம் உண்டாயிருந்தா இன்விடேஷனுக்கு கொடுத்து இன்விடேஷனுக்கு மட்டும்தான். நீங்கள் உங்களேண்டா கல்யாணத்தில் உங்களுக்கு இன்விடேஷன் வந்த மாதிரி விளங்கல, நீங்கள் வந்திருக்கிறீங்க கந்திரி அப்படி இல்லை, யாரும் வரலாம் எவனும் வரலாம். கல்யாண சாப்பாட்டில் மிஞ்சா செலவன் கோழி தின்ற மாதிரி தின்று அப்படி எல்லாம் கொட்டி விடுவான். மிஞ்சது டஸ்ட்பின் தான். கந்திரிக்கு வந்தால் மிஞ்சாலும் ஒருத்தர் பேக் எடுத்துகிட்டு வந்து நீயட். போன வருஷம் நான் அங்கே வந்திருந்த டைமில் ஒரு மஜ்லிஸ் நடந்த இங்கே தான் புகாரியில் தான். ஒரு ஆள் கடைசி யாருக்கோ தெரியும் இந்த சபையில் எனக்கு தெரியாது, ஒரு ஆள் கடைசியாக தின்னு முடிஞ்சதுக்கப்புறம் முள்ளெல்லாம் எடுத்து கொண்டிருந்தார். முள் மட்டும்தான் இந்த எல்லா சாண்டு முள்ளெல்லாம் எடுத்து நான் யோசிக்கிறே முள்ளெல்லாம் எடுக்கிறேன். வெளியில் போய் பார்த்தா நாய்களுக்கு அவர் போட்டு கொண்டு இருந்தார். பார்த்தீங்களா, எங்களோட முள்ளு கூட மிஞ்சாது இல்லையா? இதுதான் கந்தூரி. கந்தூரியுடைய பரக்கத்து தான். சாலிஹீன்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கும். ஆக கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இலங்கையிலே பிறந்து இலங்கையிலே வாழ்ந்த அவுலியா, கெத்தல் பாவா மாதிரி அண்டு அல்லது தர்காட்டோனில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கட ஹசன் இப்னு உஸ்மானுல் மஹ்தூமி ரலியல்லாஹு அன்ஹு அதுபோல் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள அவுலியாவோ அல்லது இந்த அவுலியாக்கள் எல்லாரும் சொல்ல போனால் எல்லா அவுலியாக்களும் அவங்கள தள்ள மேல தூக்கி வைக்கிறவங்க தான் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட போய் அவங்களோட ரவுலாவுக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவங்க அவங்களோட கனவில் ஒரு பழம் கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு நேராக அதை எடுத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள்ட்ட அந்த நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு கௌது நாயகத்துக்கிட்ட வந்தாங்க. வந்து கௌது நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹாஜா நாயகம் வந்து அப்படியே வந்து உட்கார்ந்து அவங்களோட ஷோல்டரை இந்த சந்து இருக்குதே அதை கௌது நாயகத்துடைய காலு கீழே வச்சாங்களாம். இப்படி வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க எல்லா ஒளியாக்களுடைய பிடரியும் என் கால்பாதத்துக்கு கீழாலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் அதை நேரடியாக வச்சுட்டு போக வந்தேன்டாம். அதனால் உலகத்தில் யாரும் மறுத்தவர்கள் கிடையாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில அறிவிலிகளை தவிர மற்ற எல்லாருமே உலகத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. ஒரு மனிதனுடைய அணுவாக அறியும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு அபுதாளுக்கு பல இடத்தில் இருக்கலாம் என்ற சக்தி அல்லாஹ் வச்சிருக்கிறார். அபுதாளுகளுக்கு மேலெல்லாம் உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள். அதனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல இடங்களுக்கு செல்லும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவர் கனவில் என்ன கண்டார் என்பதை கூட சொல்லும் ஆற்றல் உள்ளவர்கள். அதனால தான் கௌது நாயகத்தில் ஒரு ஹாதிம் இருந்தாராம். அவரோட பேரு அலி. அவரோட வேலை ஹிதுமத்து செய்கிறது. கௌது நாயகத்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, தீப்பில் இந்தியா கொடுக்குற அந்த மாதிரி வேலை எதுவுமே சாப்பாடை கொண்டு வந்து ஒரு நாள் அவர் சாப்பாடு இந்த ஹிதுமத்து வேலைகளை செஞ்சுட்டு லுஹா டைமில், அதாவது லுஹருக்கு கொஞ்சம் முன்னால் அவர் படுத்து கொண்டிருந்தார். படுத்து உறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேர போடாங்க கௌது நாயகம். அப்படி தட்டி எழுப்பினாங்க. அலியே தட்டி எழுப்பி, என்ன இப்போ உங்களோட கனவுல ரசூல்லா வந்தாங்களே, இப்போ கூட கனவுல ரசூலுல்லா வந்தாங்கண்ணா. நிற்கிறேன், நான் கனவுல பார்த்தது எப்படிங்க இவருக்கு தெரியும்? இப்போ கனவுல நாயகம் சொல்ல உடனே சொன்னார், ஹக்கன் அவரே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. அப்படி அது சொல்லுங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கனவுல கண்டாங்கன்னா சும்மா மொத்த கண்டாங்கன்றது மட்டுமில்லை, உங்களுக்கு சில மெசேஜ்கள் தந்தாங்க, அதை சொல்லுங்களேன். அது எப்படிங்க முடியும்? அது யாரால முடியும்? கராமத்துள்ள ஒரு அவுலியாவினால், ஒரு குதுபினால் தான் அது முடியும். அதை கண்ணால் கண்டார்கள், அதை அனுபவித்தார்கள். எனவே நாம் சொல்வது அதனை தான். அப்படிப்பட்ட அவுலியாக்கள் எந்த இடத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்களோ, ஏவன் உலகத்தில் எதையும் சொல்லட்டும், போங்க அந்த மஜ்லிஸுக்கு போங்க. அந்த இடம் ரஹ்மத்தான இடம், அந்த இடம் பரக்கத்தான இடம், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், துஆக்கள் கபூலாக்கப்படும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன். அல்லாமா அபுல் வலீத் ஒரு அறிஞர் இருந்தார். இந்த மஜ்லிஸுகளை பற்றி சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறேன், அல்லாமா அபுல் வலீத் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய அறிவாளி. அவர் சொல்லுவார், நான் அவர் பெரிய ஒரு ஆலிம், அல்லாமாண்டா பெரிய ஆலிம், அல்லாமா பெரிய உயர்ந்த தரத்தில் உள்ளவர். அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு ஆலிமாக மாற காரணம் என் உம்மா அப்படின்வாங்க.
ஏன்னா என் உம்மாட வயிற்றில் இருக்கும்போது நடந்த ஒரு செய்தியை உம்மா என்று சொல்லியிருக்கிறான். என்ன, அவங்க ஊரில் ஒரு மஜ்லிஸ் நடக்குமா. அப்போ அல்லாமா அபுல் வலீத் ரஹ்மஹுல்லா உம்மோட வயிற்றில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உம்மா நான் பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னன்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு மஜ்லிஸ் நடக்குமாம். அந்த மஜ்லிஸை ஷேக் ஹம்சா என்ற ஒருத்தர் நடத்துவாராம். எல்லாரும் போவாங்களாம், மஜ்லிஸுக்கு எல்லாரும் போனாங்களாம். அப்போ இவங்க உம்மா சொல்கிறாங்க, உங்களை வயிற்றில் வச்சுக்கொண்டு நான் உங்களோட வாப்பாட்ட போய் அனுமதி கேட்டேன், நானும் மஜ்லிஸுக்கு போகவா அண்டு கேட்ட நேரத்தில் அம்மா போங்கன்னு அனுமதி தந்தாங்க. நான் மஜ்லிஸுக்கு வந்தேன். மஜ்லிஸில் எல்லாரும் இருந்தாங்க. திடீரென்று அந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய அந்த ஷேக்கு திடீரென்று இப்போ எல்லாரும் எழுமுங்க எல்லாரும் எழுப்பினாங்க. உங்களோட ஹாஜத்துகளை கேளுங்க எல்லா இடத்துல என்று சொன்னதோட எல்லாரும் எழுப்பி துவா கேட்டாம். இவங்க சொல்கிறாங்க, ஏன் உம்மா அந்த டைமில் என்ன தெரியுமா துவா கேட்டாம், யா அல்லாஹ் என் வயிற்றில் இருக்கக்கூடிய புள்ளையை நல்ல ஒரு ஆலிமாக ஆக்குவாயா அன்னு துவா கேட்டாங்களாம். துவா கேட்டுட்டு போய் உறங்கிட்டாங்க. அன்று இரவு ஒரு கனவு கண்டாவாம். ஒரு மனிதர் வந்து இன்னல்லாஹ் அப்படியே வருது, இன்னல்லாஹ கதிஸ்த ஜாப தஅவத்தகி, அல்லாஹ் உன்னோட துவாவை ஏற்றுக்கொண்டான். வவஹப லகி குலாமன், உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ளை அல்லாஹ் தந்துட்டான். அது மட்டுமல்ல, அந்த புள்ள வயஈசு கமா ஆஷா அபூகி, உங்களோட வாப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரோ அதே கணக்குக்கு வாழ்வார். மௌத்தோட டேட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அல்லாமா அபுல் வலீத் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க, இப்போ நான் ஆலிமாகிட்டேன், ஆம்பளையா பிறந்துட்டேன், எல்லாம் நடந்தாச்சு, ஆலிமாகிட்டேன். ஏண்ட உம்மோட வாப்பா மௌத்தா போனது 60 வயசில், எனக்கு 60 ஆகிறதுக்கு இங்கே 6 மாதம்தான் இருக்குது. நான் 6 மாதத்தில் என்ன செஞ்சுருவேன், நடந்ததெல்லாம் நடந்தது, இந்த 6 மாதத்தில் எனக்கும் முடிவு வந்துடும் என்று சொன்னது மாதிரி அவர்களும் மரணித்தார்கள். இதுக்கு தான் அந்த காலத்தில் இந்த மஜ்லிஸுகளுக்கு வந்து அந்த மஜ்லிஸில் இருந்து ஓதும்போது துவா கேட்கும்போது ஆமீன்னு சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க உண்மைதான், அதுக்கு போனது மஜ்லிஸில் உட்காந்து ஆமீனை சொல்லி கொஞ்சம் நீயத்துகளை கொடுத்த பிறகு தான் எங்கட அந்த விஷயம் சரி வந்த, இந்த விஷயம் சரி வந்த, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அது பரக்கத்து பொருந்திய இடம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியதை திரும்பவும் சொல்லுகிறேன். அவுலியாக்கள் என்று யாரும் நாங்கள் படித்து பாடம் நடத்தி அவுலியாக்களாக்கல்ல, நினச்சவங்களையெல்லாம் அவுலியாக்களாக்கல்ல. அல்லாஹ் அவுலியாக்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை பொதுமக்கள கையில் தந்திருக்கிறார். உலகமே சேர்ந்து இறைநேசராக பொருந்திக் கொண்ட ஒரு மனிதர் தான் மௌலானா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நாம் அவர்களை பாராட்டுகிறோம், புகழ்கிறோம், பேசுகிறோம், அவர்களுடைய மதுகை சொல்லுகிறோம். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவர்களுடைய அன்பிலே மஹப்பத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, இந்த நிகழ்வுக்கு வந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா, இந்த நிகழ்விலே ஓதியவர்களை கபூல் செய்தருள்வாயா, இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் உணவு கொடுத்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா, இந்த உணவை அருந்த யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், உலகத்தில் நீ படைத்த நபிமார்களையும் நீ படைத்த இறைநேசர்களையும் அன்பு வைத்து நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாய். ஒருபோதும் எந்த ஒரு இறைநேசரையும் சைக்கினையினால் கூட பகைத்த கெட்டவர்கள் கூட்டத்தில் ஆகிவிடாமல் பாதுகாத்தருள்வாய். இந்த இடத்தை ஆலிமுல் அரூஸ் ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுபோல் இருக்கக்கூடிய அவுலியாக்களால் இந்த இடம் அன்று எவ்வாறு சுன்னத் வல் ஜமாத்தில் பாதுகாக்கப்பட்டதோ இன்று அது எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல எங்களோட பிள்ளை குட்டிகள் பரம்பரைகள் வந்து செல்லும் ஒரு சுன்னத் வல் ஜமாத்துடைய கோட்டையாக இந்த இடத்தை ஆக்கி அருள்வாயா. இந்த இடத்துல பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பிள்ளை குட்டிகள் அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயா. நமக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் இபாதத்துகளுடன் நோயில்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.